நேற்று டிவிகே தலைவர் விஜய் அவங்களோட 51வது பிறந்தநாள் கொண்டாடினாங்க. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அன்னதானம் போடும்போது அந்த சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னு தடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேனரை கிழிச்சிருக்காங்க. அந்த கட்சி இளைஞர்களை அடித்து துன்புறுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? தவறு தானே சார். ஒரு கட்சி வளர்றத கொள்கை ரீதியாக எதிர்க்கலாம், அவன் பேசுறது சித்தாந்தத்தை எதிர்க்கலாம், அவன் செய்யற நல்ல திட்டத்துல போயிட்டு கை வைக்கிறதுன்றது ஆளுங்கட்சியா இருக்கவே அந்த வேலையை பார்த்துருக்கு. இது தவறான நோக்கம் தானே. அவங்களை வளர வரக்கூடாது, திரும்ப அவங்கள ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே ஆளுங்கட்சி. அந்த வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துருக்காங்க. திமுக அவங்க செயலை கரெக்டாக செஞ்சிருக்காங்க. இப்படிலாம் பண்ணா விஜயோட வளர்ச்சி தடுக்க முடியுமா? தவறு தான் பிரதர். இது ஒரு கண்ணோட்டம் தான். அவங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, ஒரு கட்சி வளர்ந்துடக்கூடாது, நம்மளை தாண்டி வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. வேற எந்த கட்சியை, விஜய் கட்சி மட்டும் இல்லை, மற்ற கட்சியும் சரி டாமினேஷன் தானே பண்ணுறாங்க. ஒரு மீடியாவே காட்டாது, ஒரு சில கட்சிகளை மீடியாவே காட்டாது. நீங்கள் நல்லா பாருங்க, செய்தி அவ்வளோ நேரம் பேசுவாங்க, ஆனால் காட்டுறது பார்த்தா 10 நிமிஷம் காட்டுவாங்க. அவங்களுக்கு கண்டென்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க தவிர மற்ற கட்சி தலைவர்களை அவங்க பேசுறது இது பண்ண மாட்டாங்க. இதே ஐயா ஸ்டாலின் பேசினாங்கன்னா குறிப்பிட்ட 4 கேள்வி கேட்பாங்க, அதை ட்ரெண்ட் ஆக்குவாங்க. இதான் மீடியா பார்க்குற வேலை. அந்த 4 கேள்வி அவங்க முன்னாடியே கொடுத்துருவாங்க. அதுக்கான பதில் அவருக்கு கீழே இருக்கும், எழுத்து கூட்டி படிச்சிடும். அதுவும் தப்பு தான் படிப்பாரு. அவருடைய வேலை அதானே. முதல்வர் வந்தோடனே கேட்கறது இல்லை, முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க, 4 கொஸ்டினை பத்தி தான் பேசுவாரு, கடந்துட்டு போயிடுவார். எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா இருக்க மாட்டார், அவர் மட்டும் போயிடுவார். ஒரு டிராமா தானே, ட்ராமாட்டிக்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி டிராமா தான். அதாவது என்ன சுத்து போட்டாலும் தமிழ் வராது, அவ்வளவுதான். அப்படிதான் நான் பாக்குறேன். இது இதுக்கு முன்னாடி டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சிவகணேசன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி எண்ணற்ற தலைவர்கள் முன்னாள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நாட்கள் முதல்ல இந்நாள் வரையில அந்த மாதிரி சம்பவங்கள் எங்கேயுமே நடக்கல. அப்போ இது சித்தரிக்கப்பட்ட ஒரு சம்பவமா இருக்கு. சரி, அன்றைக்கு இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சவங்க காங்கிரஸ் விட்டு வெளியே வந்த சிவகணேசன் ஆகட்டும், டி ராஜேந்தர், திமுக வித்து டி ராஜேந்தர் இருக்கட்டும், அதிமுக இருந்து வெளியே வந்து பாக்யராஜ், எம்ஜிஆர் கழகம் அவராக இருக்கட்டும், பல பேர் சினிமா துறையை சார்ந்தவங்க இந்த கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்படி கட்சி ஆரம்பிக்கும் போது ஒட்டுமொத்தமா அகில இந்திய அளவில் எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க, எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணாங்க. இந்த தாவைக்கா அப்படின்றது நான் வெளிப்படையா அந்த கட்சியினுடைய ஒரு பகுதியை சொல்ல விரும்பல. அது யார் பேர்ல துவக்கப்பட்டதுனாக்கா தாவேக்கா இல்ல, வேற ஒரு நடிகையும் அவருடைய பேரும் அடிப்படையில் தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் இளைஞர் பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகே, அதுல இளைஞர் ஃபுல்லா நல்ல கான்சென்ட் விஜய் மேல ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க. பட் அவருக்குன்னு ஒரு இது ஒரு தமிழ்நாட்டில் ஓட்டு எண்ணிக்கையில ஒரு 35% இருக்கு. சீமனோட கொஞ்சம் ஒரு 10% கூட இருக்கும். பட் அவர் இன்னும் செஞ்சாரு போனாரு. நல்லா இது பிள்ளைங்களுக்கு படிச்ச பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்றது போறது இதெல்லாம் நல்ல வரவேற்கின்ற விஷயம். இந்த மாதிரி காலேஜ் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்றது, இதெல்லாம் பண்றது. அதாவது அவர் நோக்கம் ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் பண்ணிட்டான்னா அது 70-80% வந்துருவாங்க. அது மட்டுமே உலகத்துல அது மட்டுமே இல்லை. தவறான தகவல். பாவம், அவங்க அரசு ஒரு பெரிய இதுல வர லெவல்ல வர கட்சி ஆரம்பிச்சு பண்றோம், அதான் தவறான. அது இது ரொம்ப தப்பானது. இது செய்யக்கூடாது. பட் விஜய் நினைச்சா இதை முன்னேற்றத்தை கொண்டு போகலாம். ஒரு இளைஞர் சமுதாயத்துல எல்லாருக்கும் பதவி கொடுத்து ஒரு நல்ல இதை கொடுத்தா அந்த நாடு நல்லா இருக்கும். அன்னதானம் பண்ற விஷயம் நல்ல விஷயம். இது இந்த மாதிரி பண்ண விஷயங்கள் தவறான விஷயம் தான். கட்சி சார்பில்லாத ஆளுங்க பிடிக்காம சில விஷயங்கள் பண்றது வாடிக்கை தான். அது மாதிரி பண்ணது தப்பு தான். அவரோட பிறந்த நாளுக்கு கொடுக்கறது மிகவும் நல்ல விஷயம் தான். அதை வரவேற்கலாம். அரசியல் கண்டிப்பா இருக்கதானங்க சார் செய்யும். அவர் பேரு இதெல்லாம் வரவிடாம பண்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுதான் நான் நினைக்கிறேன். சரி சார், ஓகே. இன்னைக்கு திமுக அதிமுக அப்படின்ற திராவிட கட்சி ஒரு 60 வருடம் பழமை வாய்ந்த கட்சி. நேர நாள் ஆட்சி போட்டுருக்காங்க, நிறைய அனுபவம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நேற்று டிவிக்கு ஏன் பயப்படணும்? இளைஞர்கள் அதிகமா இருக்காங்கல்ல, அதான் அவங்களுக்கு பயம், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப நீ அதிமுக திமுக எடுத்துருங்க, முதியோர் தான் அதிகமா இருப்பாங்க, இளைஞர்கள் அவ்வளவா இருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க தான் நிக்குமே தவிர இளைஞர்கள் முன்னெடுப்பாடா ஒரு கட்சிக்கு போறோன்றது அவங்களுக்கு பேர் ஆபத்தா அவங்க பாக்குறாங்க. இவங்க இன்டைரக்டா விஜய ஃபேமஸ் ஆக்கி விடுறாங்கன்னு எங்களுக்கு தோணுது. அவங்க பாட்டுக்கு பேசாம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க வம்பு இழுத்துட்டு இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. விஜய் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு மக்கள் மத்தியில. அதாவது அரசியல் அவர் இவ்வளவு நாளா அரசியல் வரல, இப்பதானே வந்திருக்காரு. அதுதான் அப்படிதான் எங்களுக்கு தோணுது. விஜயோட வருகை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் இன்னும் எதுவுமே ஸ்ட்ராங்கா எந்த மூவும் பண்ணலைங்க.
இன்னும் நிறைய ஒரு மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணும், பீப்புளை மீட் பண்ணணும். சும்மா வந்து அவங்கெல்லாம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்துட்டாங்க. பிஜேபியாக இருக்கட்டும், ஏடிஎம், இவர் இன்னும் ஷூட்டிங்லேயே இருக்காரு. அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் பீப்புளை மீட் பண்ணணும், ஒரு நிறைய மீட்டிங்ஸ் போடணும். அதான் எனக்கு இல்ல அவரை வெளியே வர விடாம ஒரு மாநாடு போடுறதா தடுக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்தா தடுக்கிறாங்க, எந்த ப்ரோக்ராம் பண்ண விட மாட்டாங்க. சாதாரண ஒரு பிறந்த நாளுக்கு அதான் போட விட மாட்டேங்கிறாங்க. அப்படின்றப்ப அவர் எப்படி வெளியே வரணும்? அவர் அதுக்கு கோர்ட்டை தாங்க அப்ரோச் பண்ணணும். கோர்ட்டை அப்ரோச் பண்ணால் அவருக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வெளியே போறேன், மக்களை சந்திக்க போறேன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு வர முடியும். வளர்ந்து வரக்கூடிய கட்சியை ஏன் வளர விடாம தடுக்கிறாங்க? இது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இந்த தடையெல்லாம் மீறி அவர் ஜெயிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஆமா, கண்டிப்பா. விஜய் வந்து ஒரு குழந்தை, 3 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சாரு, 1.5 வருஷம் தான் இருக்கு. சரி. திமுக, அதிமுக அப்படின்ற கட்சிகள் வந்து ஒரு 60 வருஷ கட்சி, பலம் வாய்ந்த கட்சி. கட்சி இந்த குழந்தைய பார்த்து ஏன் பயன்படுது? அது என்னன்னா, இவங்களுக்கு வந்து நிறைய பீப்புள் கூடுறாங்க, ரசிகர்கள் இருக்காங்கல்ல. இவர் அதனால இவரை ஃபேமஸ் ஆகாம தடுக்கணும் அப்படிதானே விஜயகாந்தையும் பண்ணாங்க. அவரை நெகட்டிவா பேசி 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 அதே மாதிரி இவரையும் டவுன் ஆக்கணும்னு பாக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. விஜய் டவுன் ஆக்கிடலாமா? அவங்க நிறைய பேர் அப்படி கொண்டு ஆக்கிட்டாங்க. அதை இவர்கிட்டையும் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. பண்ணலாங்க. நிறைய பாஸ்ட்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. நேத்து டிவிகே தலைவர் விஜயோட 51வது பிறந்தநாள் கொண்டாடினாங்க. ஆமா சார். ஆளுங்கட்சியான திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்க, திமுக கட்சிகள் என்ன பண்ணாங்க, அந்த சாப்பாடு கொடுக்க விடாம பிறந்தநாள் பேனர் எல்லாம் கிழிச்சு போட்டு இளைஞர்கள்லாம் அடிச்சு துன்புறுத்தினாங்க அப்படின்னு ஒரு புகார் இருக்கு. ஆமா சார். எப்படி சார் பாக்குறீங்க? அது தவறானது. வாழ்த்து சொல்லலாம், அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடணும். வளர்றவங்கள யாரும் தடுக்க முடியாது, வளர்ந்தாலும் அவங்களை ஜெயிக்க முடியாது. அவங்க ஜெயிக்க முடியாது. ஆமா. விஜய் தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியும், சின்ன பிள்ளையில இருந்தே தெரியும். சின்ன பிள்ளைல இருந்தே தெரியும். ஆமா. அவருடைய அரசியல் பயணம் எப்படி சார்? ஏதோ ஒரு மக்களுக்கு செய்யணும் வராரு, என்ன செய்ய போறாரு வந்தா தான் தெரியும். முன்னாடி இந்த மாதிரி தடுக்கிறது நியாயமா? அது பெரிய தவறு. அது அன்னதானம், அதுவும் அன்னதானம் கொடுக்கறத வந்து தடுக்கிறது பெரிய தவறு. பெரிய தவறு. ஆமா. சரி சார், இன்னைக்கு ஒரு மாற்று அரசியலை நீங்க விரும்புறீங்களா, இல்ல இதே அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மாற்று அரசியல் வந்தா தான் எல்லாம் பயந்து வேலை செய்வாங்க சார். ஒரே ஆள் இருந்தா ஒரு தவறான ஆட்சி தொடர்ந்து வரணும்னு நினைக்கிறீங்களா? அது மக்களுடைய கையில இருக்கு சார். மக்கள் ஓட்டு போடுற கையில இருக்கு. நம்ம மக்கள் என்ன நினைப்புல இருக்காங்க என்பது அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு தான் தெரியும். பலம் தின்று கொற்றை போட்ட கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் 60 ஆண்டு ஆட்சி புரிஞ்சுட்டாங்க. ஆமா சார். அவங்க வந்து நேற்று வந்து டிவிக்கே பாத்தீங்கன்னா சார் பயப்படுறாங்க. பயப்படல, அவங்க ஏதோ ஒரு கூட்டத்தை பார்த்து விஜயகாந்தை பார்த்தாங்க, அவர் வர முடியலையே, அதை நினைக்கணும். இவரை விட விஜயகாந்துக்கு பல சேலத்துல பெரிய மாநாடு இருந்துச்சு, பதறினாங்க. அவரும் அந்த எதிர்கட்சியோட விட்டுட்டாரு. வர்றவங்க வந்து அவங்களுடைய இதை கண்ட்ரோல் பண்ணி எப்படி இருக்காங்க என்பதை பொறுத்து தான் அவங்க ஆட்சியில நிக்கிறதா, ஆட்சியை கைப்பற்றுறதா என்பதை தெரியும். விஜய்க்கு மேல பயம் வந்துருச்சு. ஆளுங்கட்சிக்கு விஜய் வராருன்னு பயம் வந்துருச்சு. ஆமா, ஆளுங்கட்சிக்கு பயம் வந்துருச்சு. நேத்தெல்லாம் வர ஆரம்பிச்சு, அதுக்குள்ள ஆளுங்கட்சி பயப்படலாம். இருந்தாலும் கருத்து கணிப்பு சொல்ல முடியாது. கருத்து கணிப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, மக்கள் மனசை சொல்ல முடியாதுல்ல, புரிஞ்சுக்கிற முடியாதுல்ல. சரி. ஆமா, இப்ப இளவட்ட எங்களை மாதிரி இளைஞர்கள் ஓட்டெல்லாம் பாதி ஓட்டு போயிரும்ல, அதனால பயப்படுறாங்க ஆளுங்கட்சி. இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா 50-60 ஆண்டு ஆட்சி புரிந்த கட்சிகள். அப்படி நேத்து வந்து விஜய் பார்த்து ஏன்னா பயப்படுறாங்க? அவங்க நல்லா பண்ணியிருந்தா விஜயை பார்த்து ஏன் பயப்படணும்? அவங்க பண்ணது எல்லாமே வீக்னஸா இருக்க போய் தானே பயப்படுறாங்க.